புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கிறீங்க. தலைமை கிரகத்தை எப்படி ஒரு 10 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க. உங்களால முடியும். நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க. என்னால ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில ஒரு நிர்வாகம் பண்ண முடிகிற திறமை உங்களுக்கு வரும். எப்ப? ஜூலை மாசம் 14ஆம் தேதிக்குள்ள. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் உங்க ராசி அதிபதி இருந்தாரு. செலவை பாத்தீங்க. மருத்துவமனைக்கு போகாத ஆலையில நீங்க கேட்டு பாருங்க. மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேர் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல எத்தனை பேர் பிரச்சனையை பாத்தீங்க? கேட்டு பாருங்க. வரிசையா சொல்லுவாங்க. சரியா இல்லம்பாங்க. எப்படி வேலை உத்தியோகத்துல இங்க பிரச்சனை இருக்கும். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய சாரத்துல பூசத்துல நிக்கிறாரு 2ஆம் இடத்துல. அடுத்து புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி? உங்க ராசி அதிபதி நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். குரு உச்சமான குருவுடைய சாரத்துல அவர் நிற்பதால் படிப்பு, கல்வி, மேல் படிப்பு, பட்ட படிப்புல உங்களை டாப்பா கொண்டு வைப்பாரு. ஏன்னா சூரியன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சூரியன் நிக்க அவரும் பாருங்க புனர்பூச நட்சத்திரத்துல போவாரு. திருவாதில இருந்து நீங்க ஜூலை மாசம் பிறக்கும் போது 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் புனர்பூசம் குருவோட சாதத்துல போறாரு. அப்ப ஜாதத்துல குரு இருந்தால் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரணும். அப்ப வேலை உத்தியோகத்துல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, அரசாங்க வேலை வரும். ஏன்னா சூரிய ராசி இருக்கு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்படுற அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்திலையும் இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி மிதுன ராசி. எப்படி எதுவுமே பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும், எப்படி சிந்திக்க சொல்லி பயங்கரமா அறிவா சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. அறிவான ராசி, ஞானமான ராசி, பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய ராசி, தகவல் தொடர்பு எழுத்து கணித்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா போகக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன். எப்படி ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்க போகுது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, அதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நம்முடைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் நம்முடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப கிரகம் இப்ப உங்க ராசிலே பாருங்க, சூரியன் புதன் சேர்ந்து இருக்க ஜாதகத்துல புத ஆதித்ய யோகத்துல மிதுனம். எப்படி? புத ஆதித்ய யோகத்துல மிதுனம். 2ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் உச்சத்துல, 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சிம்மத்துல, அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான், இதுல கும்ப ராசியில சனி பகவான் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல, அதுவும் குருவுடைய பார்வையில மீன ராசியில இருக்கு. அடுத்து பாருங்க 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில. இதுல ஒரே கிரக பேச்சு தான் இந்த மாசத்துல ஒன்னே ஒண்ணுதான். சூரிய பகவான் மட்டும் உங்க ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு எப்போ வராரு? கரெக்டா 16ஆம் தேதி ஜூலை மாசம் 16 கடகத்துல வந்து பலமா உட்கார்றாரு. இதுதான் இந்த ஜூலை மாதத்துடைய கிரகத்துடைய அமைப்புடைய நிலவரம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு அனுகூலம் பாத்தீங்கன்னா, நீங்க புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா பார்த்துருக்கீங்க. எப்படி? புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கிறீங்க இந்த மாசத்துல.
கடைசி மூணு வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான ஒரு பதிவும் இதுக்குள்ள நம்ம வச்சிருக்கோம். பொதுவா பாருங்க, நம்ம எல்லாருமே சரி, பொதுவா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில இருக்கிறோம். கர்மா இல்லாத மனிதனே இந்த கலியுகத்துல கிடையாது. அந்த கர்மா காலங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த கர்மா காலம் எப்ப வேலை செய்யணும், உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு நோட் எழுதியிருப்பாங்க. எப்படி திசா புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. உனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது மாதிரி பொண்ணு வரும், இது மாதிரி மாப்பிள்ள வரும், இந்த படிப்பு இந்த தொழில போய் இந்த உத்தியோகம் பண்ணுவீங்க, இது நடக்கும், இது நடக்காது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு தசாபதி வச்சு கரெக்டா துல்லியமா தேதியை கொண்டு சொல்ல முடியும். அதையும் பார்க்கணும். இப்ப சுத்தி வருது பத்தியா கோச்சார கிரகம், இப்ப நவகிரகம் சுத்தி வர 9 கிரகத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம சொல்லணும்னா ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா கொடுத்துலாம். இதை நான் ஏன் உங்களுக்கு திரும்ப நான் மிதுன ராசி சொல்றேன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கு, அதான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு பதிவா சொல்றேன். சில பேர் பிறந்தது கஷ்டப்படுறீங்க பத்தி அவங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் சொல்றேன். நான் பிறந்தது எந்த ஒரு நல்லதும் பார்க்கலன்னு எத்தனை பேர் சொல்றீங்க, அவங்களுக்கு இந்த பதிவை சொல்றேன். ஏன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, கிரக சேர்க்கை சரியா இருக்காது, இல்ல லக்னாதிபதி மறைஞ்சிருப்பாரு. எப்படி உயிர் கொடுத்த கிரகம் மறைஞ்சிருக்கும். நான் சொன்ன பத்தியில கர்மா, நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய ஒரு கர்மா, அந்த கர்மா தான் இப்ப அந்த ஒவ்வொரு வாரிசு பிறகு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் என்ன சொன்னாங்க, பரிகாரம் கொடுத்தாங்க. இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ண, இதுல போக கரெக்டா சொல்றாங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, மூவ் பண்ணி அடிங்க. கண்டிப்பா எப்படிப்பட்ட கர்மையும் அடிச்சு தூசம் பண்ணி வெளியில ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை போய் 12ஆம் போய் உங்க ராசி அதிபதி இருந்தாரு, செலவை பாத்தீங்க. மருத்துவமனைக்கு போகாத ஆளில நீங்க கேட்டு பாருங்க, மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போனீங்க, எத்தனை பேர் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்துல எத்தனை பேர் பிரச்சனையை பாத்தீங்க, கேட்டு பாருங்க, வரிசையா சொல்லுவாங்க. சரியா இல்லம்பாங்க. எப்படி வேலை உத்தியோகத்துல இங்க பிரச்சனை இருக்கும், வெளிநாட்டை வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மாசம் மேக்சிமம் ஒரு 40 நாள்ல வேலை உத்தியோகத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்துருக்கும், இல்ல வேலை உத்தியோக தரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஜாதகத்துல சரியா இல்ல நான் சொல்றேன், படிப்புகள் சரியா இல்ல, ஒரு பணம் பொருள் நகை சேமிப்பு எதுவுமே பெருசா சேமிக்க முடியல, எல்லாமே தரங்களா பாக்குறீங்க, ஒரு குழப்பத்தை பாக்குறீங்க. அப்படிங்கிற தடுமாற்றத்துக்கு போனது யாரு, மிதுன ராசிக்காரங்க தான். கேட்டு பாருங்க, இடம் வீடு பூமி சொத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆமாங்க, நல்ல வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, லாபம் இல்ல, தொழில் சரியாமையில, இது மாதிரி நிறைய ஒரு குழப்பத்துக்கு போனது. ஏன்னா மிதுன ராசி என்ன அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு, அம்மன் அருள் டிவில நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசி. அது இல்ல ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சு, இப்ப இந்த காலகட்டத்துல நல்லா பாருங்க, இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு எல்லாமே நான் நல்லதா மட்டும்தான் சொல்ல முடியும், கெட்டதா சொல்ல முடியாது. நான் காரணம் சொல்லிடுறேன். புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கிறீங்க. தலைமை கிரகத்தை எப்படி ஒரு 10 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குன்னு நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க, உங்களால முடியும். நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க, என்னால ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில ஒரு நிர்வாகம் பண்ண முடிங்கிற திறமை உங்களுக்கு வரும். எப்ப ஜூலை மாசம் 14ஆம் தேதிக்குள்ள படிப்புகளில ஒரு பெரிய லெவலுக்கு போறது நீங்க இருப்பீங்க. பட்ட படிப்பா மேல் படிப்பா எல்லாத்துலயும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், பயங்கரமான ஒரு அனுகூலம். ஏன் என்ன காரணம், குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம். எப்படி குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய சாரத்துல பூசத்துல நிக்கிறாரு 2ஆம் இடத்துல. அடுத்து புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம், எப்படி உங்க ராசி அதிபதி நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். குரு உச்சமான குருவுடைய சாரத்துல அவர் நிற்பதால் படிப்பு கல்வி மேல் படிப்பு பட்ட படிப்புல உங்களை டாப்பா கொண்டு வப்பாரு. நல்லா பாருங்க, ஞானத்தை கிரகத்துக்குரிய சாரத்துல என்ன படிப்பு கல்வி வருமா வராதா, படிக்காத குழந்தையோட படிக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடணும். அடுத்து என்ன சொல்லணும், அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவிகள் எழுதுங்கன்னு நம்ம சொல்லிடணும். ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்குள்ள குடும்பத்துல அரசாங்க வருமானம் வரணும். அது ஜாதக ரீதியில அந்த அமைப்பு இருந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா சூரியன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சூரியன் நிக்க அவரும் பாருங்க புனர்பூச நட்சத்திரத்துல போவாரு. திருவாதில இருந்து நீங்க ஜூலை மாசம் பிறக்கும் போது 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் புனர்பூசம் குருவோட சாதத்துல போறாரு. அப்ப ஜாதத்துல குரு இருந்தால் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரணும். அப்ப வேலை உத்தியோகத்துல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவோம், அரசாங்க வேலை வரும். ஏன்னா சூரிய ராசியில இருக்கிறார். ஒண்ணும் மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ. ஏன் மனைவிக்கு போய் கணவனுக்கு இங்க சொல்றோம், நிறைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. 7ங்கிறது என்ன, கணவன் மனைவி ஸ்தானம். அப்ப வேலை செய்யுமா செய்யாதா, செய்யுமா செய்யாத செய்யும். அடுத்து என்ன, அடுத்த பாயிண்ட், குரு நேரம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்படி பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி குரு பகவான் நேரா வேலை ஸ்தானத்தை பாப்பலாம். இங்க வேலை ஒத்திர டாப்பா கொடுப்பாரு. வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தா சரி, ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. அடுத்து ஒரு இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுமா,
வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். ஏன் இப்படி வெளிநாட்டுல வேற வேலை ஷிஃப்ட் பண்ணலாம். என்ன காரணம்? வெளிநாடு ஸ்தானத்துல யார் இருக்குது? உங்க வேலைஸ்தான அதிபதி யாரு? 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்க்கும்போது எப்படி ரோஹிணி, எப்படி பாருங்க, ரோஹிணி மிருகசீடம் வருமான சாதி அதிபதியும் 6ஆம் வீட்டு சுயசார அதிபதியும் சேர்ந்து நிக்கிறாங்க. இங்க வெளிநாடு வெளியுள்ள வேலை பார்க்கறவங்க டாப்பா கொண்டு போவார். இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவல ஒரு இடம் மாற்றம் நீங்க பண்ணிதாங்க ஆகணும். இது கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் வருங்க, ஒரு ப்ரொமோஷன் தேடி வருங்க. இது கண்டிப்பா 100% அதிகமா இருக்கும். வேலைஸ்தான அதிபதி வேலைக்காரகத்தை பாக்குறதுனால சொல்றேன். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. இவங்க மேல எந்த கேஸ் போல அந்த கேஸ் எடுத்து நடத்தி பாருங்க. அப்பா சொத்தா தாத்தா சொத்தா எந்த ஒரு சொத்து இருந்தாலும் வழக்கில் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஏன் வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்து எல்லாமே அதிபதி யாரு? உங்களுக்கு புதன் பகவான் தானே. அவர் யாரோட சேர்ந்திருக்காரு? 16ஆம் தேதிக்குள்ள சூரியனோட சேர்ந்திருக்காரா? அப்ப எந்த ஒரு 3ஆம் இடங்கிறது வழக்கு தானே. 3ஆம் இடத்துல எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா அமையும். எப்படி அதுவும் குருவுடைய நட்சத்திரம் நிக்கிறவங்க இடம் பூமி சொத்துக்கார அதிபதி சார்ந்த இந்த புதன் நிக்கிறவங்க வீடு விற்க முடியாத வீடு இடம் பூமி விற்கணும் நீங்க பிளான் பண்ணா பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் நேரம் நாளோட பாக்குறாரு. இவ்வளவு விஷயம் இருக்கு. நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா அமைச்சு கொடுக்காரு. திருமண பேச்சு கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி பத்தி பயப்படாதீங்க. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நல்ல அனுகூலமா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். காதல் திருமணம் 2வது திருமணம் எந்த திருமணம்லாம் சரி, திருமணத்துல எந்த ஒரு தங்களும் வராது. புதுசா தொழில் பண்ண முடியாது. தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, தொழில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எத்தனை பேருக்கு புதுசா தொழில் பண்ணா இப்ப பண்ணலாம். ஆனா இதுல என்ன ஒரு இதுனா கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ஜூலை 23க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முதல் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. தொழில் பண்றது ஜூலை மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணி பாருங்க. இன்னும் நல்ல ஒரு சேஞ்ச் நீங்க பார்க்கலாம். மருத்துவ செலவு ஜூலை 23க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலமா வருது. மெயினா இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்குகளுக்கு, இந்த குடுக்கல் வாங்க பிசினஸ் வியாபாரம், கமிஷன் வியாபாரம் எல்லாமே பயங்கரமா ஒரு பெரிய அளவுக்கு போவீங்க. ஒரு தலைமை பொறுப்பு உங்க தேடி வரும். பாருங்க, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் துறை எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா பார்ப்பீங்க. ஏன்னா கிரகமே பக்கா இருக்கு. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை, நீங்க எடுங்க, அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. நான் சொல்றேன் இந்த டேட்டுக்குள்ள பாருங்க. எப்படி இந்த ஜூலை மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு லாட்டரி யோகம் 100% இருக்கும். என்ன காரணம், ஏன் லாட்டரி யோகம் இருக்கும், எதனால இருக்குங்கிற விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம், என்ன காரணம் கேட்பீங்க. நல்லா பாருங்க, புதன் நிக்க வேண்டிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். யாரு? குருவோட சாரம். குரு எங்க இருக்காரு? உச்சத்துல உட்காந்துருக்காரு. அது உச்சத்துல இருந்தா பணம் வருமா வராதா? குருனா தங்கம், பொன், பொருள், நகை ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜூலை 23க்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும். லாட்டரி யோகம் சொல்றேன். நிறைய ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் எடுத்து பாருங்க. முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. மிருகசீரிடம் எல்லாமே வெற்றியா மாறும். எப்படி மிருகசீரிடம் எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப என்ன இதுக்கு போய் வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, வருமானம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சகோதரி எல்லாமே மனக்குழப்பம், தரமாற்றம் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இருக்காது. நிம்மதியா வாழ போறீங்க. எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. குடும்பத்துல வருமானம், பொருளாதாரம், இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய பர்ஃபெக்டா அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் மிருகசீரிடம் எந்த ஒரு தடங்களும் வராது, கெட்டது நடக்காது, கெட்ட விஷயம் உங்களை விட்டு போயிடும். லாபம், வருமானம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். பிரம்மாண்டமான ஒரு கற்பனை. எப்படி பிரம்மாண்டமான ஒரு கற்பனை, பெருசா வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். திருவாதிரை பிறந்துட்டாவே கவலைப்படாதீங்க. திருவாதிரை எல்லாமே இப்ப நல்ல ஒரு டைம் உங்க பக்கம் சூப்பரா வேலை செய்யும். எப்படி திருவாதிரை பிறந்த அனைவருக்குமே டைமிங் பக்கவா இருக்கு. ஏன்னா ராகு பகவான் சுயசாரம் 9ஆம் இடத்துல, வேலை, தொழில், உத்தியோகம், உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அது எல்லாமே இந்த சுக்கிர பகவான் நேரா பாருங்க, நேரா 11ஆம் 12ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதி நேரா ராகு பகவானை பாக்குறதுனால நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம், திருமண பேச்சு, கணவன் ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அடுத்து பேங்க் சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே டாப்பா கொண்டு போவார். நல்ல ஒரு மாற்றம் திருவாதிரை பிறந்தது சூப்பரா இருக்கு. பாத்து அடுத்து புனர்பூச நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, பொறுமை, அமைதி, எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் இந்த புனர்பூச நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். இதே பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எப்படி இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படி கமிஷன், வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவனுடைய ஒற்றுமை, தொழில நல்ல லாபங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்படி நல்ல ஒரு அனுகூலம் இந்த புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரான அனுகூலமான தேடி வருது.